வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு. ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாரு, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 3ல், அதுவும் சுயசாரத்தில் போகிற ஒரு காலகட்டம். நிறைய நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மண்டையில் போட்டு வளர்ட்டிக்கிட்டு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதில் ஒரு 2 7ஆம் அதிபதியான சுகன் வந்து 6ல் வந்து நீச்சமாக அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இல்லாமல் ஏதோ ஒரு மன உளைச்சல், மனசில் வந்து ஒரு அழுத்தத்தோடைய வேலை செய்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு தழும்புகளையும் ஒரு ஸ்க்ராச்சஸையும் உருவாக்கும். ஸோ இனம் தெரியாத ஒரு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, அது வந்து இப்போ வந்து 4ல் இருக்கும்பொழுது வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். மற்றபடி வந்து லோன் போட்டு ஏதாச்சும் வந்து ஒரு வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கலாமா அப்படின்ற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்பொழுது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இல்யூஷனில் வந்து கற்பனையிலே வந்து சில நெகட்டிவாக ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புனா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எது நடந்தாலும் கடைசியில் என்ன நடக்கும்னு பார்க்கலாங்கிற ஒரு லெவலில் தான் போகணும் ஒழிய அதை விட்டுட்டு வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு புலம்புறதுல வந்து அர்த்தமே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கார். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய ஒரு கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டா அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பெரிய லாபங்கள் வருமானா பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் அந்த ஒரு நல்ல பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 4ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தா வீடு பராமரிப்பு வேலைகள், செலவுகள், வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது கற்பனையிலே சில வராத பிரச்சனை வந்ததாக நினச்சிக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேதங்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக வந்து சந்திர தேசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தங்களும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 3-8 போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவில் ராகு வந்து பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதையும் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன விரயங்களோ சின்ன ஒரு பராமரிப்பு வேலைகள், அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தாயார் சம்பந்தமான உறவுகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ உருவாகும், இல்லைன்னா செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தந்தை சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தினா சனி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வருமானம் வர்றதை குறிக்குங்க.
மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது பழைய வீடுகள் பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபதி இருந்தால் கேது வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து வேலையில் நமக்கு ஒரு கொஞ்சம் மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவிலே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை எப்போதுமே வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நமக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமோ அதை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளை கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் வந்து மன வேதனையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா வேலை பளுக்கள் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுறது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிகளுக்கு வந்து உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையிலும் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கணிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கும் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதீதமான லாபங்களை நோக்கி ஏதாச்சும் பெருசாக பண்ண போவோம், பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்றுருக்க பணத்தை கொண்டு போய் எங்கள் பிஸ்னஸில் போடலாங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய ஒப்பந்தங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் செக் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9, 10ஆம் அதிபதியான சனி இப்போ 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை 11ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து 4ஆம் அதிபதி 3ல் வந்து பழைய சொத்துக்கள் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து ராகு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல பிரம்மாண்டத்தையும் பெரிய லெவலில் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா 8, 3ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸில் வரும்போது இல்யூஷன்ஸ்லேயே நிறைய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை கொஞ்சம் வரலாம். இல்லைன்னா வந்து நடக்காத விஷயத்தை நடந்தால் நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னம் வந்து சனி தேசாபுத்தி யந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். பட் சனி வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி யந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்களும் வரும். ஸோ ரெண்டுமே கலந்துருக்கணும், கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாவது கேது 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் லோன்ஸ் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நீச்சம்னும் போது அது மட்டும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பர்டிகுலர் டைமில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கணும் பெரிய லாபங்களை
கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சந்திரனும் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய அளவில் முன்னேறும், பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் வந்து நீச்சமாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள், கொஞ்சம் மனசில் காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுடைய நடவடிக்கைகளால் கொஞ்சம் நமக்கு வந்து டென்ஷன், வாக்குவாதங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். கால் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வலி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு நபர்கள், தேவையில்லாத ஆட்களுடைய பேச்சுக்களையோ இன்டர்ஃபரன்ஸோ கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதாக இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களது 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பெரிய முன்னேற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போது ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரு 6ஆம் அதிபதி என்பது கால் வலி, கால் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மிதன லக்னமாக இருந்து சூரியன் திசாவிலும் சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் வந்து ஒரு கேமரா வைக்கிறது, கொஞ்சம் வந்து நம்மளை நோட் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மிதன லக்னமாக சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சந்திரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஏன்னா மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்களில் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல புதிய சொத்துக்கள், புதிய ஒரு வருமானங்கள், வண்டி வாங்குகிற யோகங்களே கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரம் நல்ல ஒரு வருமானம் வந்து உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திரம் நல்ல பயணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெளிநாடு இவர் பிரயாணங்களாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வருமானங்களும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக சனி தசாபதியான 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெரிய ரிஸ்க்ஸ் எதுவுமே பெருசாக எடுக்காமல் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக சேஃப்கார்டாக ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபதம் கேது வந்து 3ல் வந்து நல்ல தைரியத்தையும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு போல்ட்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தியந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நீச்சம். ஸோ 4ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நிலபுலன்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டு, இல்லை தாயார் சம்மந்தமான உறவுகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு நைட் தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். மன வருத்தங்கள் இருக்கிறனால கொஞ்சம் இறை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 15-20 டேஸ் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். குழந்தைகள் விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஏதாவது ஒரு தெய்வத்தை, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார வந்து டெய்லி ஒரு காலையில் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விரயங்கள் இருக்கும். ஸோ வாரத்தில் திங்கள் செவ்வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும். குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணும், பெரிய லெவலில் ஏதாச்சும் பண்ணுற லெவல் எல்லாமே நீங்கள் சிந்திப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 3, 12ஆம் அதிபதி புதனும் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து ஏதாச்சும் வெளியில் போனால் நல்ல காசு கிடைக்குமா, நல்ல ஒரு வருமானங்கள் வருமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனைக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான
சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 3ல் நீச்சமாக இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆகும்போது கொஞ்சம் மன வருத்தங்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம், தாயார்கிட்ட பேசும்போதும் நம்ம கொஞ்சம் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு மன வருத்தங்கள், கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும். உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். கால் சம்மந்தமான விஷயங்களில் பெயின் வரலாம், இல்லைன்னா வயிறு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன உபாதைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு பிரச்சனைகளோ மன வருத்தங்களோ வர்றதுக்கான அப்பாவுடைய பிடிவாதம் நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தும். அதனால் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அதனால் முதல்ல சொன்னோம், உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், கொஞ்சம் பகை உணர்ச்சிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமாவது 10ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இளைய சகோதர சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன், செக் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள், வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பலங்கள், இப்போ தசாபுக்தி பலங்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தொட்டு வைக்கும். கடக லக்னமாக சந்திர தசாபுக்தினா சந்திரன் வந்து கொஞ்சம் குடும்பத்துக்கான விரயங்கள் சின்னதாக திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுக்தி எந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், ஸோ வேலை சம்மந்தமான விஷயம், குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த எமோஷன் ஆவீங்க, குழந்தைகளோட விஷயங்களால் வந்து நமக்கு ஒரு மன வருத்தங்களோ மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி எந்திரங்கள், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, ராகு வந்து இப்போ உங்களுக்கு 8ல் இருக்குங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷனான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லை குழந்தைகளால் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கடக லக்னமாக அது குரு தசாபுக்தி எந்திரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளோ சிக்கலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி, சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9லும் தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி எந்திரங்கள், புதன் வந்து 3, 12ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணணுன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் விற்றுட்டு ஏதாச்சும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாமாங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய கொடுக்குங்க. கடக லக்னமாக வந்து கேது தசாபுக்தி, கேது 2ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸ், கொஞ்சம் எமோஷனாக பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி எந்திரங்கள், சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது கற்பனையில் சில நேரங்களில் வந்து 3ன்றும்போது நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம எமோஷன் ஆகிறது, வீடு சொத்துக்கள் விற்பனை மற்றபடி செக் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு இறைவனை வந்து நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி, ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். பட் வருமானங்கள் வரும், பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சுக்கிரன், 3, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் பெண்களால் கொஞ்சம் அவமானங்கள், பெண்கள் கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க, சின்ன சின்ன கலகங்களை வச்சுக்கிட்டு பெருசாக பேசுகிறாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்கும்போது சொத்துக்கள் மற்றும் நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இருந்தாலும்
கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது நல்ல லாபங்களாக கண்டிப்பாக மாறும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது குழந்தைகள விரயங்கள், குழந்தைகள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு சிறந்த ஒரு தீர்வை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மராசிகள் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி சனி 8ல் இருக்கும்போது வேலையில் கவனம் தேவைங்க. ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக வேலை இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கணவன் மனைவிக்கணும் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவங்கிறதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், தந்தையாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இது வந்து என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை நோக்கி தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு அகலக்கால வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பிளான் பண்ணுவீங்க, பட் இன்னும் வீடு வண்டிகள் ஏதாச்சும் மாற்றலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணுங்க. மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி வரும். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்களாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அற்புதமாக இருக்குங்க. பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் மனை சம்மந்தமான விஷயங்கள், தந்தையால் நல்ல லாபங்கள் வருது. வெளிநாடு வெளி மாநில பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்தி வந்தாங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு தான். கொஞ்சம் நமக்கு வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள், பிரம்மாண்டமான வியாபாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மனசு போகும். கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாமே ஆக்கப்பூர்வமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து சின்ன மத கலப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக குரு தசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் விரயங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. கணவன் மனைவிகளில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்களே எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் 2 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மறைமுக வருமானங்கள், திடீர் வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி என்றார்கள். கேது வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது அமைதியை தேடி போவீங்க. எங்களாச்சும் அமைதியாக போய் உட்காந்துடலாம், கோயில் குளத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ண அப்படின்போது சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுகிறோம், வல்கராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்களையும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் போது எல்லாமே பிரார்த்தனை தான். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் சொல்கிறதாங்க, மனதார இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு மனதாக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னிராசி, கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோ ஒரு பெரிய லெவலில் வந்து வியாபாரமும் பெரிய ஒரு முன்னேற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது தந்தையால் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம், செக் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ரொம்ப நல்லது. அதனால் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரிடம் பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சொத்துக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சொத்துக்கள் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். அம்மா சார்ந்த உறவுகள், வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது
வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகள் நல்ல ஒரு பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட முன்னேற்றங்கள் அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து சனி வக்கரமாக 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பாக 7ஆம் தேதி 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் பேசும்போது கொஞ்சம் கனிவாகவும் பொறுமையாகவும் பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய 8ஆம் அதிபதி அந்த செவ்வாய் வந்து 10ல் இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் வந்து பேய் கதை சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு மன உளைச்சலையோ மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், சிறப்பான ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேலதிகாரியிடம் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி யந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபம். செவ்வாய் வந்து 3 8ஆம் தேதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரிடம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாமியார் சார்ந்த உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபம். ராகு 6ல் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள். அதுவும் செவ்வாயோட சார்ந்த முன்கோபம், விரோதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கோபப்படாமல் போகிற இடத்துல வந்து சூசகமாக நடந்துக்கிறது பாருங்கள். சும்மா எமோஷனாக கத்துறதுனால இந்த விஷயம் நடக்காதுங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்குங்க. ஏன்னா வந்து கத்துறதோடு வந்து பொறுமையாக உட்காந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பாருங்கள். எமோஷனை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷன் ஆவீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி யந்திரன். குரு வந்து 4 7ஆம் அதிபதி 11லும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, நிலப்புறங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி நிலப்புறங்கள்லாம் வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபம். சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். வக்கரமாக இருக்கணும். தேவையில்லாத வந்து ஈகோ கிளாஷஸை வந்து தவிர்த்துக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11லும் அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் கொடுக்கும். கன்னி லக்னமாக வந்து கேது தேசம். கேது 12லேருந்து சுயசாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சச்சரவுகளை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதுவும் படுத்து தூங்கும்போது ஏதாவது பழையசு அதை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் ஏன்னா நடந்து முடிஞ்சிச்சு. அதை வந்து நம்ம திருப்பி நோட்டெல்லாம் என்ன இருக்குது தூக்கி போட்டு நடக்கிற விஷயத்த பாருங்கள். அதுதான் ரொம்ப சிறப்பு. கன்னி லக்னமாக சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது தந்தையால் ஒரு மன உளைச்சல், பிரயாணங்களால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு தெய்வத்தை வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உட்காந்து மனதாக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தொடர்பு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி. அவர் 12 நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸால் நைட்டு தூங்காமல் மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சார்ந்த உறவுகளால் நம்ம மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களாக கொஞ்சம் பிரயாணமரமான விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நடக்காத விஷயங்களை நினச்சி, ஏன்னா 3 6ஆம் அதிபதி வரும்போதே 3க்கு 8ஆக வரும்போதே என்ன ஆகும்னா கற்பனையிலே நம்ம வியாதி இல்லைன்னா கூட ஐயோ ஏதாவது வியாதி வந்துடுமோன்னு எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். தொழில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சு கடன் வாங்காமல் இருக்கிறது, பத்திரங்கள் செக் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து ஒரு பிளாங்க் செக் எழுதி கொடுத்துருவாங்க கடன் வாங்கணும் அந்த ப்ரெஷரில். அதுக்கப்புறம் அவன் ஃபில் பண்ணுறதை நினச்சிட்டு ஐயோ நான் இவ்வளோ வாங்கலேன்னு சொல்லிட்டு குய்யோ முறையாக நடிச்சுப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது
வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் பேச்சில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி மைண்டில் போட்டுக்கிறது, தொழிலில் என்ன போடுமோ ஏது பண்ணணும் ஒரு பயங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வந்து அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் இப்போ வந்து கேட்குறாங்கன்னா இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது நம்மளை ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து செக் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போதே லாபங்கள் வரும், ஃப்யூச்சரில் வரும். பட் ஆனால் இப்போ நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை 10 வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதியும் துலாலக்னமாவது சூரியன் தேசம். சூரியன் 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களுக்காக உழைப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் பின்னாலே ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலாலக்னமாக இருந்து சந்திர தேசாபதியும் சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலாலக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 2 7ஆம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வியாபார ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் சொந்தத்துக்குள்ளே பேசுகிறதுக்கான வாய்ப்பில் அது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தேசாபதி. குரு வந்து 3 6ஆம் அதிபதி 10ல் தொழிலான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் கொடுக்கணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அது தேவையாங்கிறத யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தார்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன் வாங்குறது, வண்டி வாகனம் பழுது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். பட் குழந்தைகள் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாபதி. கேது வந்து 11ல் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேசஸ் இதெல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உட்காந்து டீல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதினு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்போது மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை வந்து மண்டையில் ஏற்றிட்டு நைட்லாம் தூங்காமல் ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாகணும். மாமியார் சார்ந்த உறவுகளால் வந்து மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிச்சிக ராசி. ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ வேலையில் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறமாவது ஒரு 2 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுவும் குலதெய்வ வழிபாடின் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் வந்து இருக்கும்போது சனி வக்கரமாக குழந்தையோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் விற்பனை மற்றும் சொத்துக்களால் வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சி நடக்கும்போது கொஞ்சம் மனக்காயங்களையோ மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். அதுவும் மூத்த சகோதர நண்பர்களால் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்களும் கண்டிப்பாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறமாக உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக வேலை விரோதம் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிறது, அப்பா இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, என்ன பண்ணுறது, ஆகட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டு தான் போயாகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்த்து தசாபதி கூட விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 10ஆம் அதிபதி இப்போ 9 இருக்கும்போது வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ பிஸ்னஸில் கூட பார்த்திங்கன்னா வர வேண்டிய காசு இருக்கும், பட் இருந்தாலும் திருப்பி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. இப்போ 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நிலபலங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து டாக்குமெண்ட் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சல். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்திருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி. இப்போ வந்து 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய பணம், பெரிய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும். சொத்துக்களால் நல்ல லாபங்கள், பழைய சொத்துக்கள் விற்று அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபதி. புதன் வந்து 8 11ஆம் அதிபதி. இப்போ 9ல் இருக்கும்போது தந்தைக்கு உங்களுக்கு ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுவும் பிரயாணங்கள் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தொழிலில் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 11ல் இருந்தாலும் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை கணவன் மனைவியினுடைய சின்னதாக வந்து சந்தோஷங்கள் குதூகலம்லாம் இருந்தாலும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஏன்னா நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்கள் ஒரு நண்பர்களோ இல்லை மூத்த சகோதரோ ஏதோ சொல்ல போய் அதனால் ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஸோ இல்லாட்டி தந்தை சார்ந்த உறவுகளாக சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து 8ல் உச்சம். அது சனியுடைய நட்சத்திரத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடைமுறையில் வந்து அது நிறைய லேகிங், நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலகங்கள் 2 3ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கலகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதனால் ஒரு பாதிப்புகளோ ஒரு மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குடைய தாயார் சம்பந்தமான உறவுகளையும் நிறைய மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருக்கிறது வந்து 7ல் இருக்குது. ஸோ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருந்தாலும் அவங்க பேசுகிறது வந்து நம்ம கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேச மனம் நோகிற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை அவங்களுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம், விரயங்களே அதிகமாக பண்ணுவாங்க. அனாவசியமாக என் புள்ள செலவு பண்ணுதுங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நீச்சமாகிறது. 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கடன் வாங்குறது, தொழிலுக்காக கடன் வாங்குறது, அதனால் சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ தொழிலில் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி மாமியார் வீட்டில் வந்து விருந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போனீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக ஒரு காயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னா அவங்கவுங்க குடும்பத்தை மாற்றி திட்டிக்கிறது, பேசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதனால் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். என்ன பேசினாலும் 4 செவத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்து பேசி தீர்த்துக்கோங்க. அது வந்து இன்னொருத்தட்ட போகும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதுவும்
உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் கிழமைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி புதனும் 8ல் இருக்கும்போது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் தொழில் வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அவங்களால் உங்களுக்கு ஒரு அவமானங்களோ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களே ஒரு பெண்ணாக இருந்து அங்கே வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, தொழில் செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா இப்போ 8ல் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும், மன உளைச்சியும் ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு 18ஆம் தேதி வரை, 18ஆம் தேதிக்கு மேலே வந்து மாறினதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுங்க. மற்றபடி என்னங்க, 11ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடாது. இப்போ நிறைய மைனஸாக இருக்குன்னா 8ல் ஒரு கிரகமோ நீச்சமான கிரகமோ கண்டிப்பாக நம்ம மனக்கவலைகளை கொடுக்கும். நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி என்றாங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் சிறப்பாக இருந்தாலும் செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். வீடு சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான உறவுகள்லையும் மற்றபடி கணவன் மனைவியும் ஒரு கிளாஷ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தெரியுது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இருந்து அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 7ல் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ வந்து குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிற வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்காக பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாப்தி, ராகு வந்து 3ல் இருக்கும், நல்ல தைரியம் கொடுக்கும். போல்டாக எதையும் இருந்தாலும் பேசி தீர்த்துருவீங்க. சும்மா அடித்து தூள் கலப்புறமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கட்டு சில விஷயங்களை பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் சொத்துக்களோ அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலோ காயங்களை ஏற்படுத்தும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். தாயார் சம்மந்தமான உறவுகள் அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபதி வந்தார்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் வகையில் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள், அதே மாதிரி சொத்து வண்டி வாகன விஷயங்களில் வந்து ஒரு ரிசல்ட் உடனே வராமல் டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 7 10ஆம் அதிபதி. ஸோ 7 10ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள், இவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க திட்டது, அவங்க ஃபேமிலியை பற்றி இவங்க திட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாப்தி வந்துருங்கள். சுக்கிரன் உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு நீச்சமாக இருக்கும்போது வேலையில் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தொழில் செய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். நண்பர்கள் மற்றும் மூத்த சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி அதிபதி சனி 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே கொஞ்சம் கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். மற்றவங்க முன்னாடி நமக்கு தெரியாமல் நிறைய பேர் கேமரா செட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான நிறையா பிரயத்தனம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது குழந்தைகளை சின்ன மன உளைச்சல் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். என்னால் அது குழந்தைகளுடைய வருத்தங்களால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அது நீச்சமாக இருக்கும், ஒரு 10-15 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், நீங்கள் நினைச்சதும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுவும் பார்த்திங்கன்னா 7 குரு இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக பிரயத்தனம் பண்ணுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லக்னத்துக்கே ராசிக்கே வந்து குருவின் பார்வை இருக்கும்போது நல்ல புது தெம்போட பெரிய அளவில் முன்னேறங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாகும். 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகள், மாமனார் உறவுகள் மாதிரியான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான உறவுகளாக நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்காக பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தோம் 8ஆம் அதிபதி. அதேமாதிரி மேலதிகாரிகள்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் சின்ன மன உளைச்சல் வரும். அதுக்கப்புறம் பார்த்து 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதியும், சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 7ல் இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தேகங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புனா அதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதிந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சிறப்பான பலன் நல்ல விஷயங்கள் கொடுத்தா திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மகர லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயம், லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாவது இடமா பேசணும், கொஞ்சம் எமோட்டாக பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாலும் குரு வந்து சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நம்மளை சுற்றி கேமரா வைக்கிறது, நம்மளை வந்து நோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது 8ல் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ ஏதாச்சும் வந்து டிஸ்பியூட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 6ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மற்றும் குழந்தைகள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் தாயாரினாலும் ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ வேலை மற்றும் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் நமக்கு வந்து வயிறு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களோடது 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருந்து கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சஞ்சலங்கள் ஒரு சலசலப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமும், அதுவும் குழந்தைகளால் வந்து ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் மற்றும் தாயாரினால் ஒரு மனக்காயங்களோ மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 10ஆம் அதிபதியான10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் தொழில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் இருந்தாலும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் பெரிய கடன் ஏதாச்சும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து கும்ப லக்னமாகக்காரர்கள் வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான குரு இப்போ 6ல் இருக்கும்போது
வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 2ல் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதங்கள் மற்றபடி வந்து பின்னாடி இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்காயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலங்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல் மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக சந்திர தசாபுத்தி இருந்தால் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி அற்புதமான பல நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசை ராகு வந்து ராசியிலே இருக்கும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் படபடப்பு கோபங்களை எல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது சொத்து விற்பனை சொத்து சம்மந்தமான விஷயம் மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வந்து அற்புதமான பலன் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து முகம் மற்றும் கால் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் பிடிவாத பேச்சுக்களால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எதாவது பேசிடுவோம் மற்றவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து 5 8ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையிலும் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கும்பலகனம் வந்து கேது தேசம் கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 4 9ஆம் தேதி உங்களுக்கு 8ல் நீச்சமாக இருக்கும்போது தாயார் நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் மற்றும் தந்தையினால் வெளிநாடு பிரயாணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதனால் நமக்கு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் டென்ஷன்ஸ் வருங்கிறத வந்து மாற்றவே முடியாது. வெளிநாட்டு பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுலாம் நமக்கு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துட்டு வந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயமும் தந்தை சார்ந்த உறவுகளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாயார் சார்ந்த உறவுகள்கிட்டையும் வந்து உங்களுக்கு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் நிறைய டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் கணவன் மனைவி வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. எதிராளிகள் உங்களை மனம் நோக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் பெண்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்களால் ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு வந்து பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியில் வந்து பெரிய லாபங்கள் அதுக்காக கொஞ்சம் அடமென்சியாக நடந்துப்பீங்க. ஸோ பெரிய லாபங்களுக்காக கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்காது. நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிங்க. ஒரு 3 மாதம் அப்படி தான் இருப்பீங்க. எல்லாமே சரியாயிடும்.
மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்த்து தசாபதி பலங்கள் மீன லக்னமாகுது சூரியன் தசாபதி சூரியன் 6ஆம் அதிபதி 5லும் வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் டென்ஷன்ஸு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல சிறப்பான பலங்கள் குழந்தைகளை நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக குழந்தைகளுக்காக பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்தரங்கள் செவ்வாய் 4ல் இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனாகவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி வந்து சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து உங்களுக்கு இப்போது 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய விஷயங்களுக்காக தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் ஏற்றிட்டு ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமாங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதுவும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்க தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பண்ணுற தொழிலில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாப்து சனி வந்து பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். ஸோ லாபத்துக்கு ஒரு பெரிய கனவுகள் காண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மீன லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து 6லும் எதிரிகளை வெற்றி வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய ஜெயம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். அதுவும் கணவன் மனைவிக்கு நோட்டிலேயே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வியாபாரத்தில் பேசும்போதும் நமக்கு ஒரு மன உளைச்சலே மன காயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பார்த்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலங்கள் உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர் இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். அந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார் எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால் நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது நமது மூதாதையர்கள் அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணோம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் கலந்துக்கணும் நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்கலாம். அமாவாசை எதுக்குன்னா நீங்கள் வந்து
உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய்க்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார், நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள், ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சேர நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன்கள், சிறப்பான பலன்கள், உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறதெல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பேன், நான் பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.